கலைப்பை மக்கள் இயக்கத்திற்கு இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற கலை குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும், ஊடக பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற கலைப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் PT செல்வகுமார் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் சின்னத்திரை இயக்குநர் சங்க செயற்குழு உறுப்பினர் நண்பர் வெங்கடேஷ் அவர்களே, மற்றும் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் மணிகண்டன் அவர்களே, சிகரம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு சிகரத்தில் தான் இருக்காரு, ஆனால் மனசில் அவர் சிகரம் மாதிரி தொடர்ந்து இது போன்ற உதவிகள் செய்கிறதுக்கு இடம் கொடுக்கறது மகிழ்ச்சியான விஷயம். கலப்பைனாவே மனித வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். எப்படின்னா, ஒரு உழவன் பயன்படுத்துகிறது தான் கலப்பை. அது நிலத்தை சீர்படுத்தி அங்கே விதைச்சா தான் நம்ம சாப்பிடவே முடியும். அப்படிப்பட்ட ஒரு டைட்டிலை தேர்ந்தெடுத்தது யாருன்னு தெரியல, இருந்தாலும் செல்வகுமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மாதிரி அப்படி உலகம் எப்படி சீர்படுத்துகிறானோ அது மாதிரி இந்த சமுதாயத்தில் எல்லா விஷயங்களையும் சீர்படுத்த நினைச்சு இதை ஆரம்பித்து அவருக்கு பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். PT செல்வகுமார் அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன். அப்போ தான் சினிமாவுக்குள்ள என்ட்ரி. படத்தில் நடித்தார், நடிகராக முயற்சி பண்ணார். அப்புறம் பத்திரிகையாளராக முயற்சி பண்ணி வெற்றி பெற்றார். அப்புறம் தயாரிப்பாளராக இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் முயற்சி பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல, அதுவும் சில பேர்கிட்ட பணம் இருக்கும், மனசு இருக்காது. சில பேர்கிட்ட மனசு இருக்கும், சில பேர்கிட்ட பணம் இருக்காது. ரெண்டு இருக்கிற செல்வகுமாரை நான் வாழ்த்துறேன். ஏன் அப்படின்னா, செல்வகுமார் எங்கள் குடும்பத்திலிருந்து வந்தவர். எப்படின்னா, நான் SAC சாருடைய அசிஸ்டண்ட். அவர் அந்த காம்பவுண்ட் ரூமில் வந்திருக்காரு. அவர் நிச்சயம் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வருவார். அதே மாதிரி இங்கே ரவிராஜா அப்படின்னு வந்திருக்காரு. அவர் ஒரு பத்திரிகையாளர். இவங்கெல்லாம் மன்றத்தில் ஒரு தடவை ஆரம்ப காலத்தொட்டு அங்கிருந்து உழைச்சதை நான் பார்த்துருக்கேன். இப்படி எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் மனசு வேணும். உதவிகள் கரெக்டான ஒரு புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த உதவிகள் வழங்கப்படுறது ரொம்ப பெருமையான விஷயம். அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, இப்போ வீராங்கனைகளுக்கு பரிசு கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா கொண்டு வராத நலத்திட்டங்களே இல்லை. மகளிருக்காக அத்தனை விஷயங்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு மக்களின் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கார். அப்பேற்பட்டவர் தான் புரட்சி தலைவி அம்மா. தன்னை ஒரு மெழுகுவர்த்தியாக உருக்கி கொண்டு மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்தவர் தான் அந்த மாதரசி. அப்பேற்பட்ட அந்த புரட்சி தலைவியுடைய நிறைவு நாளில் இது போன்ற உதவிகளும், பெண் வீராங்கனைகளை தேர்ந்தெடுத்து இந்த விருது வழங்குவதும், இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் மிக பெருமையாக இருக்கிறது. காலையில் தான் எனக்கு செல்வகுமார் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு என்ன எதுவுமே டீட்டெயில் சொல்ல, சீக்கிரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்துருங்க, நலத்திட்ட உதவிகள் வழங்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் உண்மை வந்தேன். இங்கே பார்த்ததில் உண்மையிலேயே நண்பர் வெங்கடேஷ் சொல்கிறப்ப தான் தெரியுது, இவ்வளவு திட்டமா, இவ்வளவு நலத்திட்டங்களா, ஒரு சின்ன கவர்மெண்ட்டே செல்வகுமார் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய வாட்ஸ்அப்லேயே நான் மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு அந்த வாட்ஸ்அப்பை தான் வச்சுருப்பேன். அதெல்லாம் செல்வகுமார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் சாதிச்சா, இவ்வளோ உதவி பண்ண, இப்படி பேர் எடுத்தா, நான் ஒரு மூத்தவனாக இருந்து எப்படி சந்தோஷப்படணும் அப்படி சந்தோஷப்படுறேன். ஆண்டவன் அவருக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வத்தையும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் மீது அன்பும் பாசமும் ஆதரவும் காட்டி வரும் நான் திரையுலகில் மிகவும் நேசிக்கும் புரட்சி இயக்குனர் S.A. சந்திரசேகர் சார், பிறகு சமீப காலமாக தான் அருமை அண்ணன்
பாசத்துக்குரிய அண்ணன் ராஜன் அவர்களை நான் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன். பழகும்போது தான் சிலரை பற்றி தெரியும். அவங்க எப்படி, ஏன்னா தூரத்தில் இருக்கும்போது அவங்க பேச்செல்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ வேகமாக இருக்காங்களேங்கிற மாதிரி தோணும். ஆனால் ரொம்ப அந்த பலா எப்படி முழுக்களோடு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே அந்த சுவையாக இருக்குது இல்லை, நல்ல மினு அதேமாரி தான் அவருடைய மனது. எப்போ எந்த விஷயம் நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் உடனே கூட்ட குரலுக்கு வரக்கூடிய அருமை அண்ணன் ராஜன் அவர்களை இந்த நேரத்தில் கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாகவும் எனது தோழர்கள் சார்பாகவும் அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அற்புதமான ஒரு பேச்சை பேசினார். எனக்கு ஆச்சரியமாக எப்படி இவ்வளவு பேச்சு மடை திறந்த இவ்வளோ பெரிய சிறந்த பேச்சு இப்போ தான் அவர் பேசுகிறார். அவர் பேச போனால் திருட்டு விசிடி சினிமா உலகில் இருக்க பிரச்சனைக்காக பேசுவார், டிஸ்ட்ரிபியூட்டர்களாக இருந்தால் பேசுவார், சம்பளம் கடை இவ்வளோ வாங்குறீங்க பாரு சார், ரொம்ப யாராக இருந்தாலும் பயப்பட மாட்டார். ஏன்னா கோடிக்கணக்கில் இப்போ சம்பளம் வாங்குறவங்க ஒரு ப்ரொடியூசருக்கு கஸ்டமராக வரமாட்டாங்கிற கோபம் வரும். எப்போவுமே நம்ம கோபத்தை வெளியே காட்ட முடியாது, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புதைச்சிரும் அப்படி. ஆனால் வெளிப்படையாக பேசுகிற ஒரு கேரக்டர், அதனால் அவரை ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ இன்னும் நிரம்பி என்ன தம்பி தம்பின்னு எனக்கு சொல்லும்போது எனக்கு இவ்வளோ நாள் இப்படி ஒரு பெரிய மனிதரை, இப்படி ஒரு பண்பாளரை, கல்வியாளரை இலவசமாக எந்த விஷயம்னாலும் கோவப்பட மாட்டேங்கிறார். இப்போ எப்படி இவர்கிட்ட இந்த கோபம்லாம் போயிட்டுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே ராஜன் சார், உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சார் உங்களுக்கு. அவரை நான் வருக என்று வரவேற்று இந்த விழாவுக்கு கூப்பிட்ட உடனே ஒரு மத்தியானம் போல தான் கூப்பிட்டுருப்பேன். நீ எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் வருவையாம்பாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஆடியோ விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுக்கு இந்த நேரத்தில் இந்த மழை நேரத்தில் நின்று, இந்த மழை நேரங்கிறனால தான் நான் நிறைய பேரை கூப்பிடலை. ஆனால் இன்றைக்கே பண்ணிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. எதுக்குன்னா நாளைக்கு நாளை மறுநாள் மாலை போடுறது செய்கிறது, நினைவு எல்லாரும் மினிஸ்டர்ஸு சிஎம் எல்லாருமே அஞ்சலி செலுத்துவாங்க. அதில் நம்ம காணாமல் போய்ட்டுங்கிறதுக்காக நம்ம கலப்பை மக்களுக்கு ஒரு நல்ல அருமையாக அந்த அம்மையாருக்கு நம்ம ஒரு நினைவு அஞ்சலியை நம்ம சிறப்பாக புதுசாக செய்யணும்னு நினச்சேன். அதுக்காக தான் அதை முன்னாலே நம்ம ஒரு திட்டம் திட்டி பண்ணோம். வேறு எந்த காரணமும் கிடையாது. நம்மளும் அதே நாள் பண்ணோம்னா செங்கோட்டையனுடைய விழாவுக்கு போவாங்க, எடப்பாடி ஐயாவுடைய விழாவுக்கு போவாங்க, அங்கே ஓபிஎஸ் அண்ணனுடைய விழாவுக்கு போவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் விழாவுக்கு, இப்படி அவங்க ஹைலைட் ஆகி அவங்களுடைய இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஒரு தனி அமைப்பும் அந்த நமக்கும் அவங்க தானே சிஎம், அவங்க கட்சிக்கு மட்டும் அவங்க சிஎம் கிடையாது. நம்மளை மாதிரி உள்ள ஏழை எளிய மக்கள் இந்த மக்களுக்கும் அவங்க தான் சிஎம். அதனால் நம்மளும் அவங்களுடைய அந்த நினைவு நாளை போற்றணுங்கிற முறையில் தான் அதை ஒரு நல்ல விழாவாக, அது ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறத நினச்சி தான் நம்ம இதை பண்ணோம். இந்த விழாவுக்கு கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்க்கிறவர் எம்ஜிஆர் இருந்தாங்க. கூப்பிட்ட உடனே வருகை தந்த அண்ணன் ராஜன் அவருக்கு மீண்டும் இருக்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நானும் ரங்கநாதனை பற்றி நிறைய பேசலாம். ரங்கநாதன் இருக்கார், பாவம் பெரிய காமெடி நடிகராக வந்திருக்கணும். இப்பவும் ஒரு பெரிய அளவில் அவர் சாதனை பெருசாக பண்ணுவார். ஏன்னா அவரை நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் எனக்கு நடிக்க ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நாட்டாமையில் நடித்தேன். அடுத்த படமாக என்னை நடிக்க வச்சது கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் அவர் தான் துணிச்சலாம். அதை கண்டுபிடிச்சி உதவி பண்ணணும், ஒருத்தருக்குள்ள ஏதோ இருக்குன்னு அதை பயன்படுத்தணும்னு நினச்சேன். எனக்கு பல டைவர்ட் ஆகிட்டே இருப்பேன். ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நின்றுட மாட்டேன். அங்கே போய் காவலுக்கு இருக்கணுமே, கோயம்புத்தூர் மாப்பிள்ளையும் ஒரு 3 நாளுக்கு எனக்கு காவலுக்கெல்லாம் இருந்து தான் நடித்தேன். கவுண்டமணி கூடலாம் எனக்கு சீன் உண்டு. ஆனால் நான் வளரணும்னு அப்போவே நினச்ச ஒரு நல்ல மனிதர். பிடிஎஸ் ஒரு பத்திரிகையாளர் பிஆர்ஓ இருந்தவர், நல்லா வளரணும்னு நினச்சி அப்போவே என்ன ஒரு டாக்டர் கேரக்டரில் நடிக்க வச்சுருப்பார். உண்மையிலேயே பாராட்டணும். விஜய் படத்தில் அப்போ நடித்தது இன்றைக்கும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்க திறமையை கொண்டு வரக்கு அவங்களால தான் முடியும், ஒரு டைரக்டர்களால். நமக்குள்ள ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கிறது அப்போவே கண்டுபிடிச்சி அப்போவே நடிக்க வச்சார். உண்மையிலே ஒரு நல்ல திறமைசாலி. அதுக்கு முன்னால் எஸ்எஸ்சி சார் கூட இருக்கும்போது அவர் தான் நிர்வாகம்லாம் பண்ணுவார். ஃபங்க்ஷனோ விஷயமோ இதோ ஒன்று அவரை நம்பி தான் பண்ணுவோம். அப்போல்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன் அவருடைய சுறுசுறுப்பை. நல்ல சுறுசுறுப்பாளர். காலங்கள் வேணால் சில வெற்றியை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம், ஆனால் வெற்றி எப்போவுமே தள்ளிப்பட முடியாது. ஏன்னா அவர் நல்ல மனிதர். இப்போ கூட கூப்பிட்டா யார் கூப்பிட்டா உடனே வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் இப்போ கூப்பிட்டா யாரே நீ கேட்டுருவாங்க டெக்னி. நம்ம கூப்பிட்டா கேள்வி கேட்காம வரக்கூடிய ஒரு சில நண்பர்களை மட்டும் தான் கூப்பிடணும். சரவணன் சார் கூட வரேனாரு, லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. கூப்பிட்ட உடனே வரணும் நம்ம. ஏன்னா நான் நேற்று நினச்சி தான் இதை அந்த ஃபங்க்ஷன், ஏன்னா நாளைக்கு இதை பண்ணணும்னு நினச்சது எனக்கு இப்படி வித்தியாசமாக உள்டாவாக திங்கிங் பண்ணேன். கலப்பை மக்களுக்கும் ஒரு சமூக அமைப்பு, ஒரு அரசியல் சார்பற்றது, அப்பழுக்கற்றது, சின்ன சின்ன உதவிகள் பண்ணுறது கூட பப்ளிக் ஏதோ ஒரு வகையில் போய் சேரணும். அதை பெரிய அரசியல்வாதிகளே யோசனை பண்ணுங்கிறதுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது கரெக்டாக இப்படி தான் பண்ண முடியுங்கிறதுக்காக நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய நண்பர்களை கூப்பிட்டேன். ரங்கநாதன் அவர்கள் எந்த மறுபேச்சும் எந்த டைமுனே நான் கரெக்டாக வந்துடும்னே. அதே மாதிரி நான் வெற்றியே தோல்வியோ எலெக்ஷனில் நிற்கும்போதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு நான் இந்த நேரத்தில் கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாகவும் எனது நிர்வாகிகள் சார்பாகவும் அன்னை வருக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சிகரம் சொல்ல வேண்டாம். குறுகிய காலத்தில் பழகி நானும் அவரும் அவ்வளோ பெரிய நட்புக்கு இலக்கணம்னு அவரை சொல்லுவேன். எந்த கஷ்டம்னாலும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ எலெக்ஷனில் கூட எனக்கு ஏன்னா எல்லாரும் கூட சேர்த்து ஒர்க் பண்ண முடியாது. நீ அங்கே போகாதம்மா, ஒர்க் பண்ணாதம்மா, இது பண்ணுமா, அது முடியாது, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க.
கண்டிப்பாக கிடையாது. என்னை என்கரேஜ் பண்ண மிகப்பெரிய ஆட்களில் டிஆர் அண்ணனுக்கு பிறகு என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணது ராஜன் அண்ணன் அவர்கள். ஏன்னா ஒரு போட்டியில் வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறது மட்டும் இல்லை, சுயேட்சை 4 பேர் நிற்கிறான் வந்து புதுசாக. சுயேட்சை நிற்கிறவங்க எப்படி நம்ம அவனோட கம்மியாக ஓட்டு வாங்கிட்டோம்னா அவமானம் இல்லை நமக்கு. அப்போ நான் ஒர்க் பண்ண வீட்டுக்குள்ளே இருக்கு எனக்கு காமராஜரா இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆரா சொல்லுங்க? ஓட்டு எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்தோன்னு போட்டுருவாங்கிறதுக்கு கண்டிப்பாக கிடையாது. அப்போ நான் இறங்கி வேலை பார்க்கணும். அண்ணன் ரொம்ப என்ன என்கரேஜ் பண்ணார். சிலர் வீட்டுக்குள்ளே இருக்கணும், அணி அங்கே போயிடக்கூடாது, இங்கே போயிடக்கூடாது, அதை சிதறக்கூடாது, வீட்டுக்குள்ளே இரு. எப்படி அணி வின் பண்ணணும்? எல்லாரும் எல்லா விதத்திலையும் இப்போ வேணும். அண்ணனை மாதிரி உள்ளவங்க வீட்டில் இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அவரை தெரியாதவங்க யாருமே கிடையாது. நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு இண்டஸ்ட்ரிக்காக. நம்ம வந்து சர்வீஸ் பண்ணல இல்லையா, நம்ம இந்த மாதிரி பொது தொண்டுகள் அது இதெல்லாம் பண்ணிக்க படல. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம கிட்ட நிற்க முடியாது. அவங்க வராமல் இருக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரி உள்ளவங்க வெளியே போய் ஓட்டு கேட்கணுமா கேட்க வேண்டாமா, அப்படி கேட்கறதுக்கு எனக்கு உற்சாகம் தந்தவர் அவர். அந்த வகையில் அண்ணனை நான் இன்னைக்கு பாராட்டுவேன். அதே போல் சிகரம் சந்திரசேகர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். நியாயத்தை ப்ராக்டிக்கலாக இது பண்ணுவார். ப்ராக்டிக்கலாக எது நல்லது எது கெட்டது என்னக்கும் அவருக்கு ஒரே வேவில் தான் இருக்கும். எந்த விஷயத்திலையும் ஒரு மாற்று கருத்து ஒரு வேறுபாடு இருக்காது. நான் எது செய்தாலும் கரெக்டுன்னு உடனே அவர் சொல்லிடுவார். இன்னைக்கு காலையில் சிலவனா என்னப்பா இவன் டெய்லி என்ன இவனுக்கு வேலை இவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. டென்ஷனாக இருக்குது எரிச்சலாக இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் அவர் மட்டும் அப்படி கிடையாது. ஒரே நிமிஷம் லைனில் இருக்கனாரு, அங்கே கேட்டாரா ரெடியாக இருக்கு நீங்கள் எடுத்துக்கிடுங்க, காலை நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்ட்டார். இது எல்லாருக்கும் வராது இல்லையா? எல்லாரும் சிந்திக்கக்கூடாது, எங்கே போயிடுமா இது பண்ணுமா அது அப்படி சிந்திக்கிறாரு. இது இல்லை உதவி செய்கிறத பற்றி சிந்திக்காத ஒரு ஆள் யாருன்னா அது சிகரம் சந்திரசேகரன் தான். அவர் சிகரத்தில் இருந்துகிட்டு இருக்காரு அண்ணன் சொன்ன மாதிரி. அதே மாதிரி என் கூட பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிற அருமை சகோதரர் அவர் வந்து ஒரு கண்ணாடி கடை வச்சிருக்காரு. ரொம்ப பெரிய சிந்தனைவாதி. நான் நிறைய பேசுகிறோம்னா மேடையில் நல்ல நல்ல கருத்துக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு காரணம் அவர்கிட்ட இருக்க. நான் ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிட்ட முன்னால அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், அண்ணே எந்தெந்த விஷயங்கள் பேசலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு. அவ்வளோ புள்ளி உரங்களோட அழகாக சொல்லுவார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நடைமுறைகள் என்ன ப்ராக்டிக்கல் என்னன்னு ஒவ்வொன்றையும் அழகாக வச்சுருப்பார். நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதில் அவருக்கு ஒரு சுயநலம் கிடையாது. நம்ம கலப்பை மக்களுக்கும் வெளியே தெரியணும். தலைவர் பிடி செல்வகுமார் அவர் வளர்ந்தா நான் வளர்றது மாதிரி அப்படி நினைக்கிற ஒரு அருமையான கேரக்டர். பின்னால் இருந்து வேலை பார்ப்பாங்க இல்லையா? இப்போ விஜய் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு, நான் தான் வெற்றி பெற வச்சேன், நான் தான் சொல்ல முடியுமா? ஆனால் பின்னால் இருந்து அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். ஒரு போராளியா ஒரு வீரனா இருந்து அத்தனை வேலைகளையும் பார்த்துருக்கோம். அது கூட இருந்து அத்தனை பேருக்கும் தெரியும். நம்மள மாதிரி ஒரு போராளி கிடைக்க மாட்டான், ஒரு உண்மையானவன் கிடைக்க மாட்டான். அது அவங்களே பல மேடைகளில் சொன்னது. அப்படி உண்மையானவர்கள் கிடைச்சா ஒருத்தர் வெற்றி பெற்றுவாங்கிறது தான் உண்மை. எப்படி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னாங்களோ, என் கூட 10 பேர் வாங்க இந்தியாவை மாற்றி காட்டுறேன் அப்படின்னாரு. 10 பேர் வச்சு எப்படி இந்தியாவை மாற்ற முடியும்? ஆனால் 10 பேரும் உண்மையான போராளிகளாக இருக்கணும். என் தலைவர் எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் கரெக்டுன்னு அவன் நினைக்கணும். அப்படிப்பட்டவங்க கூட இருந்தால் கண்டிப்பாக 10 பேர் இருந்தால் கண்டிப்பாக இந்தியாவை பிடிக்க முடியும், இந்தியாவை வெல்ல முடியும் என்பதுதான் விவேகானந்தருடைய கூற்று. அந்த அடிப்படையில் என் கூட இருக்கிற அருமை சகோதரர் நந்தகுமார் அவர்கள் துணைத் தலைவராக இருக்கிறார் கலப்பை மக்களுக்கு. ஆனால் என்றைக்குமே அவர் பேரை வெளியே கொண்டு வரணும், அவர் பேரை எங்கேயாவது சொல்லணும்னு அவர் என்றைக்கும் நினைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர். அவரை நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் எனக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நேற்று நடந்த சைக்கிள் பேரணி காலையில் தான் ஃபோன் பண்ணுறேன் எல்லாத்துக்கும். இப்போ காலையில் ஃபோன் பண்ணி எப்படி போய் எங்கேப்பா சைக்கிள் கிடையாது, எங்கேயா சைக்கிள் எடுத்துகிட்டு வர்றது, என்ன விளையாடுறியா அப்படிங்கிறாங்க. யோ எங்கே எடுக்கிறேன் எங்கே பண்ணுறீங்களா எனக்கு தெரியாது. இன்னைக்கு சைக்கிள் பேரணி நடக்கணும். இந்த மாசு கட்டுப்பாடுக்காக நம்ம யாருங்கிறத இந்தியாவுக்கே தெரியணும். ஏன்னா யாரும் இதை பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இருக்க மழை இந்த சீசனில் இவனும் கொரோனா டைமில் பண்ண மாட்டான். நம்ம பண்ணி காட்டுவோம், பண்ணாத பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நானே ஒரு சைக்கிளில் அங்கங்கே எடுத்து யாரெல்லாம் பார்க்கணும் பார்த்து இப்படி எந்த ஒரு விஷயமாக என் கூட வந்து ஒரு தோளோடு தோள் நின்று எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணன் சொன்ன மாதிரி, ராஜன் அண்ணன் சொன்ன மாதிரி, விகே அவர்கள் எந்த ஒரு கள்ளங்கப்படம் கிடையாது அவருக்குள்ள. ஏதாவது எந்த விஷயமா இருந்தாலும் முன்ன நின்று செய்யணும். அதுவும் கலப்பைன்னா அவருக்கு ஒரு உயிர். ஏன்னா அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளராங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கனால என் கூடயே நின்று எந்த விஷயம்னாலும் கூட நின்று எல்லா வேலைக்கும் கூட நிற்பார். அப்படிப்பட்ட அருமையான விகே வெங்கடேஷ் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் எனக்கும் அருமை சகோதரர், நான் கதிர் தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ மணிகண்டன் பேர் அப்படி மாறிடுச்சு அவர். ஏன்னா ரொம்ப பேச மாட்டார், அவர் பேசாத ஆள், பேசாமலே செயலில் நிறைய செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறவர். அதாவது நான் ஒரு அரசாங்கம் கிடையாது. கலப்பை மக்களுக்கு எப்படி 1000 ஆடு கொடுத்தா நான் ஒரு ஆள், நான் அரசாங்கமா கவர்மெண்ட் வரி பணத்தை வாங்கி வச்சிருக்கேன். 500 ஆடு கொடுத்தேன், 500 பசுமாடுகளை ஜிவி பிரகாசம் வச்சு கொடுத்தோம்னா என்ன நம்ம கருவலத்தில் இருந்தால் எடுத்து கொடுக்க முடியும்? நான் கவர்மெண்ட் பணம் யாட்ட இல்லையே எடுத்து கொடுக்க.
நான் ஒரு ஆள் இப்படி பண்ண முடியும். நான் ஒரு சாதாரண பிஆர்ஓ, சாதாரண பத்திரிகையாளர். ஆனால் நிறைய சிந்திக்கிற ஆற்றல் உண்டு. எப்படி இப்படி செய்யணும், என்ன செய்யணும், யாருக்கு எந்தெந்த உதவிகளை செய்யணும், அந்த ஆற்றல் மட்டும்தான் நம்மகிட்ட உண்டு. அந்த ஆற்றலை செயல்படுத்த வடிவமாக உருவாக்கி கொடுக்க நல்ல நல்ல நண்பர்கள் வேணும் கூட. அவரால் போக முடியாது கதிரால. ஏன்னா எத்தனை கொரோனாவில் எத்தனையோ நாள் அரிசி கொடுக்கும்போது என்ன அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா போட்டிருக்கோம்னே, இன்னைக்கு எடுத்து கொடுத்துருங்கண்ணே அப்படி பாரு. பார்த்தா 10,000 ரூபா போட்டிருப்பாரு காலையில். நான் அரிசி நிறைய நாள் கொடுக்க போனேன். அந்த அரிசி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தாய்மார்களுக்கு வந்து சென்றது என்றால் அதுக்கு மணிகண்டன் மிக முக்கிய காரணம். ஏன்னா இந்த மேடையில் சொல்லாட்டி கூட மாதிரி நான் எந்த மேடையில் சொல்ல முடியும்? 101 நாள் அரிசி கொடுத்துருக்கோம்னா ஏதோ பேட்டி சொல்லும்போது மட்டும் கொடுத்துட்டாருன்னு நீங்கள் யாரும் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். நானும் பணம் போட்டிருப்பேன். நான் நிச்சயமாக நிறைய பணம் போடுவேன். ஏன்னா ஒய்ப்புக்கு தெரியாமல் செய்ய நான் விற்பேன், அது விற்பேன். என் கழுத்தில் கிடந்த செய்யணும் திடீர் இருக்காது. நான் எங்கே விட்டு வைப்பேன், எப்படி செய்வேன், என்ன செய்வேன் யாருக்கும் தெரியாது. சொன்ன விஷயத்தை செய்து காட்டிடுவேன். என்னைக்குமே இன்னைக்கு வர ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் எனக்கு கிடையாது. புலிங்கிற படத்தில் நிறைய படங்கள் எனக்கு கஷ்டங்கள் வந்தது. கஷ்டத்தை நான் மட்டுமே தாங்கிக்கிடுவேன். யார்கிட்டும் வெளியே போய் பிரச்சனை பண்ண மாட்டேன். அண்ணனுக்கும் நிறைய தெரியும், அதே மாதிரி ராஜா அண்ணனுக்கும். அதே மாதிரி எனக்குடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் உணர்ந்தவங்க மட்டும் தான், என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் தான் என் கூட இருந்து நல்லபடியாக என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த வகையில் முதன்மை ஆளாக இன்னைக்கு என் கூட இருக்கிற மணிகண்டன் என்கிற கதிரவன் அவர் வந்து நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறார். இப்போ சரவண சுப்பியா அவர்கள் டைரக்ஷனில் அந்த படம் வந்து அவர் இன்னும் பெரிய அளவில் பேச. படம் பேர் என்னன்னு மீண்டும் என்கிற படத்தை அவர் நடிச்சிருக்கிறார். ஹீரோவா, ப்ரொடியூசரா. கண்டிப்பா இன்னைக்கு வேணா நீங்க இன்னும் வெளியே தெரியாம இருக்கலாம். காலங்கள் உங்களுடைய நல்ல பண்பு, ஏன்னா நல்லவர்களை வந்து அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க, மக்களுடைய பிளஸிங் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை உருவாக்கி அப்படி அவங்களுக்கு வந்து ஒரு வைரம் பஞ்ச மாதிரி உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அவர் சேவிங் பேங்க்ல போட்ட மாதிரி. கடவுள் என்ன சொல்லிருக்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏழைக்கு உதவுகிறவன் எனக்கு கடன் கொடுத்தவன் ஆகிறான் அப்படிங்கிற அதை தான் சொல்லியிருக்காரு. நீ ஒரு ஏழைக்கு உதவி செய்தேன்னா எனக்கு கடன் தந்தவனாகிறாய். நீங்க நான் உங்களுக்கு உதவி செய்த எப்படி கர்த்தருக்கு கடன் கொடுத்தவன் ஆக முடியும்? அதுதான் நீதி. அதுதான் கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லியிருக்காங்க. ஏழைக்கு உதவுவன் இறைவனுக்கு கடன் கொடுத்தவன் ஆகிறார். கடன் கொடுத்தவனா எப்படி? கடன் வெறுமனே அந்த 1 லட்சம் ரூபா கொடுத்தா 1 லட்சம் மட்டும் கிடைக்கும்? கண்டிப்பா இல்ல. 1 லட்சம் கொடுத்தா உனக்கு 10 லட்சமாக கிடைக்கும். ஏன்னா வட்டியோட தருவார் இறைவன். ஏன்னா வாக்கு தந்திருக்கிற யாரு? கடவுள். அதனால நம்ம இப்ப கொடுத்துட்டோமே, நம்ம குடும்பம் போயிடுவோம், நம்ம போயிடுவோம், யாரும் பயப்படவே வேண்டாம். நான் முன்னை விட இப்ப நல்லா இருக்கிறேன். நிறைய நல்லது செய்ய இன்னும் எனக்கு ஏதோ ஒரு வளர்ச்சி எந்த ரூபத்துல இருந்து எப்படி வருதுன்னே தெரியாது. வளர்ச்சி கூட்டிட்டு தான் இருக்குது. எல்லாரும் நான் பையன் புகட்டிட்டு இருப்பேன். இப்படி செய்யற எப்படி செய்யற என்ன செய்யற, நீ மாட்டிக்கிடாத, குடும்பம் போயிடும் அது போயிடும்பாங்க. கண்டிப்பா அது கிடையாது. வளர்ச்சி தான் நான் ஆகிட்டு இருக்கிறேன். நான் அதை வெளிப்படையாகவே சொல்றேன். நல்ல நண்பர்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கிறாங்க, நல்ல தொழில் பண்றவங்க கிடைக்கிறாங்க. ஆகவே நம்ம உதவி போயிட்டா நம்ம குடும்பம் போயிடும் அது பண்ணணும் யாரும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. ஆகவே நண்பர்களே, அதே போல இங்கே எத்தனை பேர் வந்தாலும் சரி போற்றுறதுக்கு ஒரு மனசு வேணும். ஒரு காமராஜர் கல்வி நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற ராஜன் அவர்களை நான் என்றென்றைக்கு இனி வாழ்நாளில் மறக்க மாட்டேன். அண்ணன் அவர்கள் உண்மையிலே ஜெயித்திருக்க வேண்டும். நான் பலமுறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் ஜெயிக்கலாட்டு கூட பரவாயில்ல சார், நீங்க ஜெயித்தா எங்க சண்டை போடுவீங்க, ஏதாவது தட்டி கேட்பீங்க, நானாக கொஞ்சம் பயந்து கேரக்டர் கொஞ்சம் இதுவாக ஒரு பெரிய ரொம்ப பிரச்சனைனா முதலாளா நின்று சண்டை போடுவேன். ஆனா அண்ணன் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நியாயத்துக்காக என்னால் குரல் கொடுக்க முடியாதுன்னே அப்படின்னு நீங்க வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா காலங்கள் இருக்கிற சூழல் பாருங்க, அநீதிக்கு அடிபட்டு விடும். அநீதி தான் முதல்ல ஜெயிக்கும். அசுரர்கள் தான் முதல்ல வென்றிருக்காங்க. எங்க பார்த்தாலும் வரலாறுகளும் சரி புராணங்களும் சரி அசுரர்கள் தான் முதல்ல வென்றிருக்காங்க. மற்ற ஏழைகளும் பாவங்களும் சாதாரண ஆட்களும் தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. ஆனால் கடைசியில் நீதி வெல்லும். உண்மை ஒரு நாள் வெல்லத்தான் செய்யும். கடைசி வரை உண்மை தோற்காது, உண்மை வெல்லும். அதே போல் அண்ணன் அவர்களும் கண்டிப்பாக மீண்டும் அவர்கள் வெல்வார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டாக டிஆர் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் மீண்டும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் உருவாகி இருக்கிறது. அதே பதவி தான் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதே பொருளாதார பதவி தான் அவங்களுக்கு வந்துடுச்சு. அப்புறம் நீங்க எப்படி தோற்றவர்கள் ஆக முடியும்? உங்க பின்னால் தான் அதிகமாக இருக்கிறாங்களே இப்ப பின்னால. கண்டிப்பாக நீங்களும் வென்றவர்கள் தான். நியாயம் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு. அதே போல இங்க ரொம்ப சினிமாஸ் தயாரிப்பாளர்கள், கல்லூரி காலங்கள் இயக்குனர், மனிதே மனிதர், தற்போது 2 படத்தை தயாரித்து வருபவர், நல்ல ஒரு கேட்ட குரலுக்கு உதவி பண்ணவர், ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். அவர்கள் இப்போ நான் முடிச்சதும் அவர் பேசுவார். இனி கலப்பை மக்கள் இயக்கத்தோடு இணைந்த படிப்படி அவர் வந்து ஆர்வத்தோடு இந்த வருகை தந்திருக்கிறார்கள். எனக்கு ஆசையாக இருக்கு அவர் வந்ததை நினைக்கும் போது. முடிச்சதும் பேசட்டும். அண்ணன் அவர்கள் முடிந்ததும் அவர்கள் பேசுவார்கள். இப்பொழுது அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம்ம விழா நடக்குன்னு தெரிஞ்சோன்னு அவர் கோயம்புத்தூர்காரரு, இங்கே வருகை தந்து நமக்காக வருகை தந்திருக்கிறாரு. ரொம்ப நன்றிண்ணே. நல்ல உள்ளங்கள் ஒன்று சேராது சார். ஆமாம், இப்படி ஏதாவது ஒரு நல்ல இடங்கள்ல தான் நம்ம ஒன்று சேர முடியும். இது எதுக்காக தான் இந்த மழை காலத்தில் இதை எதுக்கு நடத்துறான்னு இல்லை, நிறைய பேர் எனக்கு கொஸ்டின். மழை காலமாக இருந்தாலும் குறுகிய காலமாக இருந்த குளிர்ச்சியான நேரத்தில் கஷ்டப்படுற நேரத்தில் அமைதியாக பேச முடியும். அமைதியாக ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வீட்டில் டீ என்ன பண்ணிட்டு இருப்போம்? டிவி பார்த்துட்டு இருப்போம், இல்லை செல்போனை நோண்டிட்டு இருப்பாங்க.
இதை தவிர வேற ஒன்றும் இங்கே பண்ணிட முடியாது. ஆகவே இந்த மாதிரி நேரங்களில் ஒரு நல்ல கருத்துகள் அண்ணன் வாயிலாக, ராஜன் அண்ணன் வாயிலாக, அருமை அண்ணன் ரங்கநாதன் அவர்கள் வாயிலாக, இங்கே வருகை தந்திருக்கும் அருமை அண்ணன் ரோமோ சினிமாஸ் தயாரிப்பாளர் ரெமோ சிவாதா, சரி அவர் பேர், அவர் வருகை தந்திருக்காரு. ஃபோனில் என்கிட்ட பேசினார். நம்ம கலப்பையை பற்றி நல்ல நம்ம செயல்பாடுகள்லாம் பற்றி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். நண்பர்களே, கலப்பை மக்கள் இயக்கம் காலத்தால் செய்த உதவி பல நிறைய உதவிகள் செய்துட்டு இருந்தால் உங்களை மாதிரி இந்த மாதிரி நல்ல நண்பர்களாலேயும் இவர்களாலேயும் தான் இந்த உதவி இன்னைக்கு பெண்களுக்கு நிறைய போய் சேரணும். நிறைய சிக்கல்கள் இருக்குது நாட்டில், எல்லாம் நமக்கு தெரியாது உனக்கு தெரியாது எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கொரோனாங்கிறத வச்சு ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகள் காலம் எதிர்காலம் என்னாகுமோ, தொழில் என்னாகுமோ, விவசாயம் என்னாகுமோ, நம்ம ஃபியூச்சர் எப்படி ஆக போகுமோங்கிற குழப்பத்தில் இருக்காங்க. எல்லாமே ஒளிந்து போய்விடும். இந்த தீய அரசியல்வாதிகளும் கெட்டவர்களும் சீக்கிரத்தில் ஒளிந்து விடுவார்கள். எப்படி ஒரு கொரோனா வந்து எப்படி ஒரு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத கடவுள் காட்டியிருக்காரோ, அதே மேலே நமக்கு மேலே இன்னும் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி சீக்கிரத்தில் உள்ள வந்துன்னா கெட்டவர்கள் அத்தனைவரும் பொசுங்கி விடுவார்கள், நல்லவர்கள் வருவார்கள். நல்லவர்கள் வந்து ஆட்சி செய்யும்போது இந்த நாடு மீண்டும் மறுமலர்ச்சியை பெறும். மறுமலர்ச்சி பெறுவது மட்டும் இல்லாமல் தீயவர்கள் அத்தனை பேரும் ஒழிக்கப்படுவார்கள் என்பது ஐதீகம். ஆகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நல்ல இளைஞர்கள் இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, பண்பாளர்கள் இருக்காங்க, நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவருக்கு ஒரு நாளைக்கு நான் 15 மாத்திரை சாப்பிடுவேன், எனக்கு உடல் ஆரோக்கியம் இல்லைன்னு நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. 2 நாளைக்கு மேலே தப்பாக சூழல் அவரை. அந்த உடல் ஆரோக்கியம் இல்லாதவர் பாவம் எங்கே போய் இன்னைக்கு இருக்க பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனையா, சாதாரண பிரச்சனையா, படித்தவங்களால், திறமை உள்ளவர்களால், வல்லவர்களாலே நடக்காத ஒரு விஷயங்கள். அவர் வந்து நான் என்னால் உடம்பு முடியாதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அடுத்த நாளே இப்போ வாரணிருக்காரு. கண்டிப்பாக வந்து அவர் நல்லது பண்ணிட்டா இந்த நாட்டுக்கு நல்லது. நம்ம நாடு எதுக்காக எனக்கு பயப்படுறதுன்னா, நல்ல வலுவானவன், ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஆட்சி குமன்ற காமராஜர் மாதிரி ஒருத்தர் வரணும். காமராஜர் மாதிரி வந்தாலும் இந்த நாட்டை திருத்த முடியும். இந்த மக்கள் நல்லபடியாக சுகாதாரமாக நல்லபடியாக விவசாயத்திலையும் தொழிலையும் வாழணும்னா காமராஜர் மாதிரி ஒரு உறவுகள் இல்லாமல், உறவுகள் வேண்டாம், சொந்த பந்தங்கள் வேண்டாம், எனக்கு மக்கள் மட்டுமே வேண்டும் என்று மக்களோடு மட்டுமே கூட்டணி வைக்கின்ற காமராஜர் போல உள்ள நல்லவர்கள், வல்லவர்கள், திறமையாளர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் வர வேண்டும். எப்படி ஒரு 80 வயசுக்கு மேலே ஒருத்தன் நின்று ஜெயித்து வரலாம், வரட்டும். அவன் உடலை பார்ப்பானா, மக்களை பார்ப்பானா, ஆட்சியை பார்ப்பானா? எப்படி ஒரு கொடுமையான காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், கொடுமையான அரசியல் சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கோம். 40% டிஎம்கேக்குங்கிறாங்க, 40% ஏடிஎம்கேக்குங்கிறாங்க, மக்கள் ஆதரவு இப்பவுமே அவங்களுக்கு இருக்குங்கிறாங்க. அப்போ எப்படி ஒரு திறமையாளன் ஒரு ஊரில் வந்து ஆட்சி செய்ய வர முடியும்? ஒரு திறமையாளர் எப்படி ஒரு தொகுதியில் வந்து வெல்ல முடியும்? படித்தவன், திறமையாளன், பண்பாளன் எப்படி வந்து மக்களுக்கு சேவை செய்ய வர முடியும்? ஆகவே இந்த அரசியல் சட்டங்களை, இந்த அரசியல் தேர்தல் இதுகளே சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். சின்னங்கள் இப்பவுமே கொடுக்கக்கூடாது. சின்னங்கள் அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதே சின்னத்தில் இன்னொரு கள்ளம் வந்து அந்த கள்ளந்தனை ஓட்டு போட்டு ஜெயித்துட்டு போயிடுறாங்க. இப்பவும் சின்னங்கள் ஒவ்வொரு தேர்தல் டைமிலும் கொடுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் தான் பேசணும். இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. நான் டிஎம்கே ஏடிஎம்கே யாரை பற்றி கை சின்ன இந்த தாமரை பற்றி குறை சொல்றதுக்காக இல்லை. ஒரு நல்லவன் அங்கே இருக்கிறோம்னா அந்த நல்லவன் எப்படி ஜெயிப்பான்? அது டிஎம்கே 40% உண்டு, இவனுக்கு 38% உண்டு. அப்போ இப்போ முதல்ல நீங்கள் பிக்ஸ் பண்ணிடுறீங்க ஓட்டை போட்டு வச்சு. திறமையாளர்கள் என்றால் அந்த களத்தில் நிற்கட்டும். ராஜன் நிற்கட்டும், பிடி செல்வகுமார் நிற்கட்டும், அவர் நிற்கட்டும். ஆளுக்கு ஒரு நம்பரை கொடுங்க. அங்கே யார் வல்லவன் வில்லன் யாருன்னு பார்த்து அங்கே வின் பண்ணிட்டு வரட்டும். நீங்கள் ஏற்கனவே அண்ணாதுரைக்கு ஒரு ஓட்டு கேட்குறான், எம்ஜிஆருக்கு ஒரு ஓட்டு, அம்மாவுக்கு ஒரு ஓட்டு, தம்பிக்கு ஒரு ஓட்டு, அவராளுக்கு ஓட்டு, அவருடைய ஆசீர்வாதம், இவருடைய ஆசீர்வாதத்தில் நீ நின்னீங்கன்னா படித்து நல்ல பண்பாளங்க யாரை வச்சு ஓட்டு கேட்டு அவன் வின் பண்ணுவோம். ஆகவே நண்பர்கள், இந்த அரசியல் அமைப்புகளை, தேர்தல் அமைப்புகளை சீர்திருத்தப்பட வேண்டும். நான் சொல்றதை நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்க வீட்டில எல்லாம் போய் சொல்லி கொடுங்க. நியாயமா நியாயம் இல்லைன்னு சொல்லுங்க. அதனால இவ்வளவு கரப்டட், இவ்வளவு தப்பு, இவ்வளவு லஞ்சம், லாவண்யம் நடக்கிற காரணம் இந்த அமைப்புகள் தான். இந்த அமைப்புகள் என்றைக்கு மாறும் என்ற கொந்தளிப்பு எனக்குள்ள இருக்கு. இது ஒவ்வொருவருக்கும் என்றைக்கு வருமோ அன்னைக்கு தான் இந்த நாடு மறுமலர்ச்சி அடையும். அன்றுதான் இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றங்கள் வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கலப்பை மக்கள் இயக்கம் என்றுமே மக்கள் கூட நிற்கும். இன்னைக்கு ஒரு குறைந்த கூட்டமாக இருக்கலாம், இன்னைக்கு அவ்வளவுதான் இருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் இது மாறுபோதும் சக்தியாக மாறும், மாபெரும் ஒரு கூட்டணியாக மாறும். மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். நாங்கள் குபேர தியான மண்டபம் கட்டியிருக்கிறது பற்றி, மூலிகை மண்டபம், இந்தியாவிலேயே குபேர மூலிகை மண்டபம்னு ஒன்று கட்டியிருக்கோம்னா இந்த கொரோனா டைமில் 3 மாதங்கள் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்து கட்டிய ஒரே மண்டபம் இந்தியாவில். நீங்கள் எங்கே வேணாலும் கூகிளில் போய் பாருங்க, அது நம்ம மட்டமாக தான் இருக்கும். கட்டி முடிச்சிட்டோம்.
நீ வேலைக்கே போக வீட்டில் இருங்கன்னு சொன்ன பிறவோ அவ்வளவுக்கு வேலை கொடுத்து அந்த மண்டபத்தை கட்டி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அந்த மூலிகைக்குள் அவங்க வந்து தியானம் பண்ணணும், அவங்க வந்து யோகா இருக்கணுங்கிற அடிப்படையில் அதை தொடங்கி திறந்து செஞ்சுட்டோம். ஆனால் முழுமையாக அதுக்கு வந்து நாங்கள் இது பண்ணலை, அது கும்பாபிஷேகம்லாம் பண்ணல, எனக்கு கொரோனாங்கிறதெல்லாம் பண்ண முடியல. அது வெகு விரைவில் நம்ம திரையுலக பிரமுகர்கள்லாம் நிறைய வாரடி இருக்காங்க, அவங்கள வச்சு அது திறப்பு விழா நான் பண்ண போகிறேன். இதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செயல் திட்டங்களும் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கும், நல்லவைகளாக இருக்கும், ஏழை எளிய மக்களுக்கு உள்ளதாக இருக்கும், நாளைய சமுதாயத்திற்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் ஒரு வலுவான கட்டமைப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக யார் எங்கிருந்து வருவாங்க அவசியம் கிடையாது. நான் சொல்ற விஷயத்தை எவனும் சொல்லிக்கிட்டே மாட்டாம இல்லை, எவனுக்கு தெரியும் இது ஓட்டு போடுற சிஸ்டத்தை மாற்றணுங்கிறேன். எப்படி ஒரு 40% ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்க போது எப்படி ஒரு சாதாரண திறமையாளன் வல்லவன் நல்லவன் அந்தந்த ஏரியாவில் இருக்கும் எப்படி 50 ஓட்டு 500 ஓட்டுல வாங்கி அவ்வளவுதான் வாங்க முடியும் அவனால. அங்கே கரெக்டா ஆயிடுச்சே, பிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஓட்டு. இது மாறணுமா மாற வேண்டாமா? கண்டிப்பா இப்படிலாம் ஒரு புரட்சிகள் நாட்டுக்கு வரணுங்கிறது எதுக்குன்னா என்னுடைய கொந்தளிப்பு ஒவ்வொரு இடத்துக்கும் மாணவர்களுக்கோ யாருக்கோ யார் மூலமா வெளியே கொஞ்சம் கொஞ்சமா தெரியணுங்கிறக்காக தான் இதை சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் யாரும் சொல்ற போற கிடையாது. ஏன்னா நேர்மையான அரசியலாக இருக்க வேண்டும், நேர்மையான வாக்குப்பதிவாக இருக்க வேண்டும். ஆகவே நண்பர்களே, ஒரு நல்ல மாற்றங்கள் வர வேண்டும், மாற்றம் வந்து நம் மூலமாக தான் வர வேண்டும் என்பதை சொல்லி இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுக்கு நல்ல நிகழ்ச்சிக்கு என் கூட துணை நின்றவர்களுக்கும் இங்கே வருகை தந்த அத்தனை பேருக்கும், பாவம் அந்த மழை நேரத்திலையும் வருகை தந்திருக்க என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே இளையராஜா என் கூட இருந்து, ராஜ்குமார் என் கூட நின்று, அதே போல் ரவிராஜா, நம்ம சத்யா, சிவா, எல்லா நண்பரும், கார்த்திக், எல்லா நண்பரும் அங்கே வருகை தந்திருக்காங்க. எல்லாருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். நல்ல ஒரு மாற்றங்கள் வெகு விரைவில் இதைவிட சிறப்பாக செய்வோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த நமது பெயர்களை வாசிக்கும் போது இங்கே மேடையில் வந்தீங்கன்னா அண்ணன் தலைமையில் எல்லாருக்கும் வந்து